பிரச்சனைகள் உருவாவதை நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் அதை சமாளிக்கும் திறன்களை வளர்த்து கொள்ள முடியும். வாழும் வாழ்க்கை ஒருவருக்கு மன நிறைவை கொடுக்கவில்லை என்றால் சலிப்பும் வெறுப்பும் தான் மிஞ்சும். வாழ்க்கையில் தயங்கி தயங்கி இதுவரை தவறவிட்டவையெல்லாம் போதும். இனியாவது வெற்றியின் விழுதுகளில் ஊஞ்சலாடி மகிழ்வோம். பிரச்சனைகள்தான் ஒருவரை சிந்திக்கவும் செயல்படவும் வைக்கிறது. நமக்குள் இருக்கும் ஆற்றல் அளவிட முடியாதது. உரிய முயற்சி செய்தால் பிரச்சனைகளை வெல்ல முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, பிரச்சனைகள் தாங்க ஒரு மனுஷனை சிந்திக்கவும் செயல்படவும் வைக்குது. ஏன்னா வாழும் வாழ்க்கை ஒருத்தருக்கு மன நிறைவை கொடுக்கல அப்படின்னா சலிப்பும் வெறுப்பும் தாங்க மிஞ்சும். அதுக்காகத்தான் நம்மளோட வாழ்க்கைய சலிப்போடையும் வெறுப்போடையும் தொலைச்சிடக்கூடாதுங்க. அதுக்காகவும் தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு நாம எதிர்கொண்ட பிரச்சனைகளும் அதை தீர்ப்பதற்காக நாம எடுத்த முயற்சிகளும் தாங்க நம்மளோட முன்னேற்றத்துக்கு காரணம். அதை யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதனால பிரச்சனையை கண்டு எப்பவும் பின்வாங்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா பிரச்சனைகள் தாங்க வாய்ப்பை உருவாக்குது, வாய்ப்புகள் தான் நம்மளையே உருவாக்குது. பிரச்சனைகளை சமாளிக்கும் போதுதான் நாம முன்னேறோம். எல்லைகளை தாண்டும் போது தொல்லைகள் வரத்தாங்க செய்யும். நமக்கு நாமே ஒரு வட்டத்தை போட்டு சிறைக்குள்ள இருக்கிறத தவிர்த்துட்டு, அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல நம்மளுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வராது, அது எனக்கு வரவே வராது, எனக்கு திறமையே இல்லை அப்படின்னு நினைச்சு நம்மளோட சுயமதிப்பை நம்மளே கம்மி பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நம்மளை மதிப்பீடு செஞ்சிருக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு மாற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத விட மாற்றி அமைக்கணும். நம்மளை நாமளே மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்மளால் முடியாது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அப்பதான் நம்மளோட முன்னேற்றத்தோட வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது அளவிட முடியாததுங்க. அதை நாம முயற்சி பண்ணாமையே எனக்கு திறமை அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டு மூளையில முடங்கிடக்கூடாதுங்க. அதுக்காகத்தான் உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்தி வலிமையானதா மாத்துனீங்க அப்படின்னா உங்களாலையும் வெல்ல முடியும். அப்ப கூட உங்களோட முயற்சி தாங்க வென்றுச்சு, நீங்க இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா விடாமுயற்சி தான் நம்மளை முழுமையான மனுஷனா மாத்துது. சவால்கள் உருவாவதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் அதை சமாளிக்கும் திறமையை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும். ஏன்னா வளர்ச்சி தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு காரணமா அமையுது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மழை வருது அப்படின்னா அதுக்கு நாம கொடையை பிடிச்சிட்டு போக முடியும். இந்த உலகம் பூரா முள்ளா இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் நம்மளால அப்புறப்படுத்த முடியாது. ஆனா நம்ம பாதத்துக்கு செருப்பு போட்டுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு நிச்சயமா ஒரு தீர்வும் வழியும் இருக்குங்க. அதை நம்புங்க. எந்த சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அதை ஒரு பிரச்சனையா நினைச்சு வருந்த வேண்டாம். ஏன்னா இதுவரைக்கும் நாம தவறவிட்ட வாய்ப்புகள், தயங்கி தயங்கி தவறுவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் போதுங்க. இனியாவது விழிப்புணர்வோட வெற்றியோட ஊஞ்சலாடி மகிழலாங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கங்க. இதை கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அலட்சியமா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை கத்துக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா ஒருத்தரோட சுய மரியாதை தான் தன்னம்பிக்கைக்கு முக்கியமான காரணமா இருக்குது.
இப்போ நான் ஏன் சுயமரியாதையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட திறன்கள் அதிகரிக்கத்தான் நம்மளோட தன்னம்பிக்கையும் பெருகும், நம்ம மேலே நாம் வச்சிருக்கிற மரியாதையும் அதிகரிக்குங்க. அதுக்காகத்தான் கிடைக்கிற வாய்ப்புகளை கற்றுக்குங்க. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, புது திறன்களை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது காலப்போக்கில் நம்மளுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட தன்னம்பிக்கையும், நீங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற சுய மதிப்பீடும் அதிகரிக்குங்க. அது மூலமாக மன நிறைவும் தெளிவும் கிடைக்கும். சவால்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய துணிச்சலும் பிறக்கும். வாழ்கிற வாழ்க்கை ஒருத்தருக்கு மன நிறைவை கொடுக்கல அப்படின்னா சலிப்பும் வெறுப்பும் தாங்க மிஞ்சும். முள்ளு மேலே தூங்க சொல்கிற மாதிரி நம்மளுக்கு மன இறுக்கமும் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதும் ஒருவரை சூழ்ந்துருங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். அதனால் உங்களோட திறமையை வளர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்க, ஆர்வத்தோடையும் அக்கறையோடையும். இதனால் நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் உயர்ந்து உங்களை நீங்களே மகிழ்விச்சு உற்சாகம் அப்படிங்கிற ஆற்றில் நீந்துவீங்க. எல்லாம் வாயால் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். நாங்கள் படுற பிரச்சனைகளை நீ அனுபவிச்சு பாரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. நானும் இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடிட்டு தாங்க இருந்தேன். இப்போ தான் ஒரு மனப்பக்குவம் வந்திருக்குது. பிரச்சனைகளை சமாளிக்கும் போது தான் நம்மளோட முன்னேற்றத்துக்கான வளர்ச்சியே இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை நானும் இப்போ தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்ன மாதிரி பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேங்க. அதுக்காகத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் உங்களோட வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் இல்லாத வாழ்க்கையாக மாற்றி மன நிறைவோடு வாழ்வதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.